Hey guys, welcome back to the channel. நீங்க ஒரு data analytics கோ data science கோ prepare பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா SQL அப்படின்றது one of the important skill which you cannot ignore. So இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு top 5 SQL interview questions பார்க்க போறோம். ரொம்ப பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கண்டினியூஸா வீடியோஸ் போட போறேன். So இன்னைக்கு ரொம்ப பேசிக்கான questions பார்க்க போறோம். So இதோடைய கண்டினியூஸ் நீங்க அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாட் ஒன்லி SQL முடிச்சதுக்கு அப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லயுமே என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம ஒரு சீரீஸா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுல நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்ல போறது கிடையாது. ஐ வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன் யூ த லாஜிக் பிஹைண்ட் ஈச் அண்ட் எவ்ரி query. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா what is the difference between where and having clause அப்படின்றதா first question. See, for explaining this I'll go to my SQL server and I'll give you a small example. So now I am on my PostgreSQL server. என்னோட query tool open பண்ணிருக்கேன். I am going to write one example. See, first before writing an example முன்னாடி where and having clause இதுக்குரிய difference என்ன அப்படின்றத explain பண்றேன். So இந்த where clause என்ன பண்ணோம் அப்படின்னா grouping நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரோஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஹேவிங் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஆஃப்டர் குரூப்பிங் நடந்ததுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணும். குரூப்பிங்க்கு முன்னாடி ரோவை ஃபில்டர் பண்றதுக்கு வேர் கிளாஸ், ஆஃப்டர் குரூப்பிங் நடந்ததுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்றதுக்கு ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க நான் ஒரு ஸ்மால் query எழுதிருக்கேன். செலக்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ கவுண்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா செலக்ட் ஆல் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இங்க நம்ம வேர் கிளாஸும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேவிங் கிளாஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேலரி இங்க வேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது பிஃபோர் குரூப்பிங்னு சொல்லியிருந்தேன். அப்போ இப்போ நம்ம குரூப் பண்றதுக்கு முன்னாடி இந்த வேர் அப்படின்றத யூஸ் பண்ணி யாருக்கெல்லாம் கிரேட்டர் தென் 50,000 இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போ ஒரு 100 we can say like I have 100 rows இருக்கு, 100 employees இருக்காங்க. இந்த 100 employeesல யாரெல்லாம் greater than 50,000 இருக்காங்க அப்படின்ட்டு இந்த where clause வச்சு ஃபில்டர் பண்ணும்போது maybe I will get result like 70 employees இருப்பாங்க. இதுதான் இந்த where clause உடைய uses. இதை பண்ணதுக்கு அப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய குரூப் எல்லாத்தையுமே நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அவுட் ஆஃப் 70ல நமக்கு HR டிபார்ட்மெண்ட் இருக்கும், IT டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ தென் வி மே ஹேவ் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இல்லை அப்படின்னா சப்போர்ட்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த 80 எல்லாமே கம்பைன் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த குரூப்பை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லாத்தையுமே பிரிக்க போறோம். பிரிச்சுட்டு இங்க நம்ம கவுண்ட் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமா ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இப்போ அவுட் ஆஃப் 70ல ஹெச்ஆர்ல ஒரு மேபி வி கேன் சே ஒரு 20 இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? ஐடில ஒரு 30, அப்ப இங்கே நமக்கு 50 வந்துருச்சு. இங்க ஒரு 10 இருக்காங்க, சப்போர்ட்ல 10 இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 70யே நம்ம இந்த கவுண்ட் வச்சு எத்தனை பேர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்ண போறோம். ஃபைனலா இந்த ஹேவிங் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் கிரேட்டர் தென் 500 இருக்காங்க, பிகாஸ் இங்க கண்டிஷன் நம்ம கிரேட்டர் தென் 5 கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப இங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே கிரேட்டர் தென் 5 இருந்தது அப்படின்னா we will get that output. இல்ல சப்போஸ் இப்ப இந்த இடத்துல வந்து இன்ஸ்டெட் இங்க வந்து எனக்கு I will have 18 இங்கே I have 2 அப்படின்னா எனக்கு ரிசல்ட்ல இந்த சப்போர்ட் அப்படின்ற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாம் எனக்கு டிஸ்பிளேல அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது பிஃபோர் ஒரு குரூப்பிங் டிபார்ட்மெண்ட்டை வச்சு நம்ம குரூப் பண்றதுக்கு முன்னாடியே ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துட்டோம். ஹேவிங் அப்படின்றது எல்லா குரூப்பிங்குமே நடந்ததுக்கு அப்புறமா அட் லாஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்றதுக்காக ஹேவிங் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஸோ ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு வேர்னா என்ன ஹேவிங்னா என்ன ரெண்டு ஃபங்க்ஷனுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். The second question is what is the difference between inner join and left join? So inner join அப்படின்றது it will only match the rows. Left join அப்படின்றது டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா லெஃப்ட் சைடு டேபிள்ல இருந்து எல்லாமே எடுத்துக்கும், பட் ரைட்ல இருந்து மேட்ச் ஆகுறத மட்டும் நமக்கு எடுக்கும். இதுதான் ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இன்னர் ஜாயின் அப்படின்றது மேட்சிங்கா இருக்கக்கூடிய ரோஸை மட்டும் நமக்கு எடுக்கும். லெஃப்ட் ஜாயின் அப்படின்றது லெஃப்ட் சைட் டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துக்கும், பிளஸ் ரைட் சைட் டேபிள்ல என்ன மேட்சிங்கா இருக்கோ அதையும் எடுத்துக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம்.
So I'll go to the query editor. So இங்க நான் ஒரு small query எழுதியிருக்கேன். Select a.name b.order underscore date from customer A, left join order B on a.customer underscore id is equal to b.customer id அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த query மூலமா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்ப வந்து இந்த இடத்துல என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளோட நேம் வந்து கஸ்டமர் அப்படின்ற ஒரு டேபிள் நேம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஏ காலம்ல நம்ம நேம் எடுத்துக்கிறோம், இங்க ஆர்டர் டேட் எடுத்துக்கிறோம். ஓகே, நேம் ஆர்டர் அண்டர் ஸ்கோர் டேட் எடுத்திருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எல்லா கஸ்டமர்ஸையுமே செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இப்ப சப்போஸ் மேபி ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அவங்களோட ஆர்டர் டேட், செகண்ட் கஸ்டமர், தேர்டு, ஃபோர்த் அப்படின்ற கஸ்டமர்ஸ். இது வந்து லெஃப்ட் சைடு, இங்க நம்ம லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணிக்கோ. இது லெஃப்ட் சைடு டேபிள், ரைட் சைடு டேபிள். சப்போஸ் இப்ப எனக்கு ஒரு நியூ கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பிளேஸ் பண்ணும் போது ஸ்டில் தே வில் அப்பியர் இன் மை ரிசல்ட். ஓகே, எதனால வந்து இந்த புது கஸ்டமரும் எனக்கு ரிசல்ட்ல வர்றாங்க அப்படின்னா, பிகாஸ் ஐ ஹாவ் யூஸ் தி லெஃப்ட் ஜாயின். சப்போஸ் இந்த மேட்ச் வந்து ஆர்டர்ஸ்ல எனக்கு இருந்தது அப்படின்னா எனக்கு ஆர்டர் டேட் கிடைக்கும். இல்ல அப்படின்னா எனக்கு ஆர்டர் டேட் என்னவா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, எனக்கு இப்ப நியூ கஸ்டமர்ஸ் வராங்க, அந்த நியூ கஸ்டமர்ஸும் எனக்கு ரிசல்ட்ல வருவாங்க. பட் அதோடைய மேட்ச் எனக்கு இருக்கணும். மேட்ச் எனக்கு ரைட் சைட்ல இருந்தா மட்டும்தான் எனக்கு ஆர்டர் டேட் எடுக்க முடியும். சப்போஸ் இதுக்கான கரஸ்பாண்டிங் மேட்ச் எனக்கு ரைட் சைட்ல இல்ல அப்படின்னா ஐ வில் கெட் நல் ஒன்லி. இதுக்கு இன்னொரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா சிம்பிளா நான் சொல்றேன். ஸோ இப்போ இங்க நான் 2 டேபிள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டேபிள்ல என்கிட்ட கஸ்டமரோடைய டீடைல்ஸ் இருக்கு, 1 2 3 4 5. இங்க ஜான், ராபர்ட், டேவிட், மறுபடியும் ஜான், பென்னி. ஓகேங்களா? அது சும்மா இனிஷியல் மட்டும் ஸ்டார்டிங் லெட்டர் இங்க எழுதிருக்கேன். இங்க எனக்கு அவங்களுடைய ஆர்டர் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இதுல காமனா இருக்கக்கூடியது அவங்க 2 பேருடைய நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க 200, 500, 300க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் இது அவங்களுடைய கஸ்டமர்ஸோடைய நம்பர்ஸ். ஓகேங்களா? இது ஆர்டர் ஐடி, இது நம்பர்ஸ். ஓகே, இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம லெஃப்ட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது லெஃப்ட் சைட்ல உள்ள டேபிள். ஸோ எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 எல்லாமே கிடைக்கும். லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லாமே கிடைக்கும். அப்ப எனக்கு இதுவும் வேணுங்க, JRDJB எல்லாமே வந்துருச்சா? சோ இந்த மாதிரி லெஃப்ட் சைட் டேபிள் இருக்கக்கூடிய எல்லாமே வரும். வேறஸ் ரைட் சைட்ல எதெல்லாம் காமனா இருக்கோ அது மட்டும் தான் வரும். 10 இங்க இருக்கா ஆர்டர் ஐடியில, கிடையவே கிடையாது. அப்ப எனக்கு இங்க 10 வராது. 3 இருக்கா, என்ன இருக்கு, 3 எனக்கு இங்க இருக்கு, இங்கேயும் எனக்கு 3 இருக்கு. அப்ப ஐ வில் கெட் 3 as a result. யாரு 3 வந்து டேவிட். அப்ப இங்க எனக்கு டேவிட்க்கு நேரா 500 rupees எனக்கு ரிசல்ட்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் 6 இருக்கா, இங்க எனக்கு 6 காமனா இல்ல. 5 இருக்கா, எஸ் 5 காமனா இருக்கு. 5க்கு என்னது 600 rupees for the Benny. so இங்க எனக்கு how much 600, right? so எனக்கு இங்க 600 rupees கிடைக்கும். so இந்த மாதிரி left join அப்படின்னா left side table இருக்கக்கூடிய எல்லாமும் plus right side whatever is common I will get the result. இதுவே suppose inner join இருந்தது அப்படின்னா 2 டேபிள்லயுமே என்ன காமனா இருக்கு, இப்போ இங்க 1 2 3 4 5, இங்கேயும் 1 2 3 4 5 காமனா இருக்கு. so both I will get. so இதுதான் left joinக்கும் inner joinக்கும் உள்ள difference. I hope இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, I'll clear you that. So third question is, how do you find duplicate records in a table? So இந்த duplicate records கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம 2 different types of function யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து group by. so இந்த group by அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமா நம்ம ரோஸ் எல்லாத்தையுமே குரூப் பண்ணிட்டு having அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபில்டர் எல்லாத்தையுமே duplicates எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ண முடியும். so இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். I'll go to the PostgreSQL. so நான் ஒரு small query எழுதிருக்கேன். select email count start from users group by email having count greater than 1 அப்படின்னு சொல்லிட்டு. so நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இமெயில் அப்படின்ற ஒரு காலமை நம்ம அதில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையுமே ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் பண்ண போறோம். குரூப் பண்ணிட்டு then we are going to count like ஒரு இமெயிலும் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ண போறோம். கவுண்ட் பண்ணிட்டு அதுக்காக தான் குரூப் பை யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் having அப்படின்ற இந்த clause என்ன பண்ணோம் அப்படின்னா it will filter and show only. ஏன்னா இந்த இடத்துல நான் greater than 1ன்னு சொல்லியிருக்கனால எதெல்லாம் more than 1s appear ஆயிருக்கோ அதை மட்டும் எனக்கு காமிக்கும். ஸோ அப்படின்னா that is all duplicates. அதாவது இப்போ இங்க வந்து என்கிட்ட ஒரு different sets of email இருக்கு. a@gmail.com, b@gmail.com, okay, c@gmail.com. சப்போஸ் இப்போ எனக்கு a வந்துருந்துச்சுன்னா a@gmail.com அப்படின்னு வரும்.
ஸோ இந்த ஹேவிங் அப்படின்ற கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதை செக் பண்ணும் போது ஏ தான் மோர் தென் ஒன்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ a@gmail.com எனக்கு ரிசல்ட்ல கொடுக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ தான் இங்கே டூப்ளிகேட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் யூசிங் ஹேவிங் அண்ட் ஹேவிங் கிளாஸோ குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களால டூப்ளிகேட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். See actually we have lot of methods. இது வந்து one of the methods I have explained. உங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம். So everyone will get to know that. So the next question is, what is a window function? Give one example. So window function அப்படின்றது it will allow you to compute the things without collapsing the rows. Like group by function மாதிரியே தான் rows நீங்க எதுவுமே டச் பண்ணாம you can calculate it. So let's see one example. இப்போ நான் இங்க வந்து select name, department, salary, rank, open close bracket over partition by department, order by salary, descending as rank in department from employees னு எழுதியிருக்கேன். So let me break down this query. இந்த இடத்துல நம்ம rank அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். First inner query, sub queries பார்த்துக்கலாம். ரேங்க் அப்படின்ற query யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ரேங்க் query என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயியோடைய சேலரி இருக்கு இல்லையா அந்த சேலரியை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுக்கும். யார் அதிகமா வாங்குறாங்களோ 1 2 3 அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் இப்போ ஆல் ஓவர் ரேங்க் ஆனதை ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நமக்கு ரேங்க் பண்ணும். ஸோ ரேங்கிங் அப்படின்றது 1ல இருந்து சப்போஸ் எனக்கு 1 2 3 4ல இருந்து 10 வரை கொடுக்குது அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் என்ன பண்ணுனா ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் பிரிச்சு அதுல யாரு 1 2 3 அந்த மாதிரி எனக்கு கொடுக்கும். பட் இது ரேங்கிங் பண்றது என்ன ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்லையா டிசெண்டிங் ஆர்டர்லையா அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங்னு கொடுத்துருக்கேன். அதாவது whoever get the highest salary they will be rank first. அதுக்காக தான் இங்க நம்ம டிசெண்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ரேங்க் இன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு காலம்ல நடக்கும். ஸோ குரூப் பை மாதிரி இல்லாம இது என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ரோஸையுமே நமக்கு கொலாப்ஸ் பண்ணாது. எல்லா ரோஸுமே அப்படியே தான் இருக்கும். சப்போஸ் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த 1 2 3 ரேங்க்னு கவுண்ட் பண்ணிருக்கிறது எக்ஸ்ட்ராவா ஒரு இதாக தான் ஆட் ஆகுமே தவிர்த்து இட் வில் நாட் கொலாப்ஸ் தி கரண்ட் ரோ. ஓகேங்களா? அதுதான் இதுக்குரிய எக்ஸாம்பிள். ஸோ இந்த விண்டோஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் சேம் அந்த குரூப் பை ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாம இட் வில் நாட் கொலாப்ஸ் த ரோஸ் and you can able to compute the informations. அதுக்கு தான் இந்த windows function யூஸ் பண்றோம். So the next question is, so what is the difference between count star within close bracket குள்ள asterisk symbol கொடுத்திருக்கேன் and count column underscore name. So இந்த count star அப்படின்றது எல்லா ரோஸையுமே கவுண்ட் பண்ணும். இந்த select star அப்படின்னா select all the rows. count asterisk, இந்த asterisk star அப்படின்னா asterisk symbolனா it will show count all the rows. ஓகேங்களா? count column underscore name கொடுத்தோம் அப்படின்னா it will count only non null values. ஒரு காலம் எடுத்துக்கிட்டு அதுல எதெல்லாம் நான் நல்லா இருக்கு அதை மட்டும் நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா இதுக்கு எப்படி query எழுதுறதுன்னு. ஸோ இந்த இடத்துல நான் select count star from order அப்படின்ற டேபிள்ல இதை பண்றது மூலமா இந்த ஆர்டர் அப்படின்ற டேபிள்ல இருக்கக்கூடிய டோட்டல் ரோஸ்மே எனக்கு கவுண்ட் ஆகி வரும். மேபி லைக் ஐ ஹாவ் 400 ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? டோட்டலா அந்த டேபிள்லே 400 தான் இருக்கும். பட் இந்த இடத்துல கவுண்ட் ஆர்டர் டேட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதே சேம் அந்த ஒரு டேபிள்ல ஆர்டர் டேட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரோட்ல நல் வேல்யூஸ் இருந்தது, மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவுட் ஆஃப் 400 ரோஸ்ல எனக்கு 10 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கவுண்ட் பண்ணாம எந்த ரோலெல்லாம் வேல்யூ இருக்கோ அதை மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி 390 அப்படின்ற ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் தான் இதுக்குரிய மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம இப்ப 5 மோஸ்ட் காமன் SQL இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். ஐ ஹோப் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆன்சர்ஸ் இருந்தது அப்படின்னாலுமே நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லலாம். அடுத்தடுத்த லெவல்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸையுமே பார்க்கலாம். Don't forget to like, subscribe and hit that bell icon. So you will not miss the future videos. So நீங்க data analytics learn பண்றது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா we have a master class. அதோட டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல we are covering entire topics on the data analytics. உங்களுக்கு ஒரு data analyticsல ஜாப் அச்சீவ் பண்றதுக்கு நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. Thank you for watching our channel. Let's grow together.